அப்பா இருக்கக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, அப்பா நல்லா பார்த்து கொண்டவர் தானே. அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. பிள்ளைக்கு இப்ப என்ன கவலை இருக்கு சொல்லுங்க. அப்பா ப்ரெஷர் தான் இருக்குது. ஏன்னா ப்ரெஷர் கூட சீசர் சீசர் பண்ணதுல ப்ரெஷர் கூடனது நேரத்தோட சீசர் தான் ப்ரெஷர் தான். அதாவது சீசர் வாங்கினாங்க 8 மாதத்தில். 8 மாதத்தில் அதால ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தவங்க. ஆயுதத்தை போய் அங்கே போய் எல்லாம் செய்து வேறு ஆகும். நீ என்னத்துக்கு வந்த? நீங்க உனக்கு என்ன வருத்தம்? உனக்கு ஒரு வருத்தம் இல்லை. சரி நீ வந்துட்டா நீ இப்போ உனக்கு இப்போ பாடல நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு வருத்தம் ஹாஸ்பிட்டல்ல வாங்க அங்கே இருந்த உடனே இங்கே திருவண்ணாமலைக்கு அனுப்பிட்டாங்க. திருவண்ணாமலையில் அனுப்பி திருவண்ணாமலை அடுத்த நாள் படியா அவைக்கு துணிபடி திருவண்ணாமலைக்கு அவையும் கொண்டு தான் நம்ம அங்கே போனா ஆல்மோஸ்ட் முன்னாள் போராளியா இருந்து அவர் என்ன காணாமல் போயிட்டாரா? வெறும் முன்னாள் போராளி தான். அப்ப உங்களோட பிள்ளைல 2 பேர் முன்னாள் போராளி. நான் பார்ப்போம். என்ன தொழில் செய்யற நீங்க? அப்பன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்பன்னு சொல்லு. புல்லு புடுங்க போவேன், கொச்சிக்காய போவேன், உளுந்தாய் போவேன், வயராய் போவேன், கூலி வேலைகளுக்கும் போறேன். 3000 ரூபாய். அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்வீங்க பிள்ளைக்கு வாங்குறது? உதவியும் இல்லை, உதவி அவர் தான் பார்த்து ஆட்கள் இல்லை. அவர் தான் குடும்ப இதெல்லாம் பார்த்து வந்திருக்காரு. இப்போ முதல் நீங்க ஒரு தொழிலுக்கும் போகல, கணவர் தான் எல்லாம் அவங்கள பார்த்து வந்திருக்காரு. திடீரென்று அவர் இல்லா போன உடனே எல்லா பொறுப்பும் நீங்க தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. என்ன மாதிரி மாமி தான் இப்ப உங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்பத்துக்கு. மாமி இப்ப உங்களோட அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்கள பார்த்து கொண்டு இருக்காங்க. உண்மையில அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் எனக்கு வேலை பார்க்க என்ன வழி இருக்காங்க எனக்கே தெரியாது. அழாதீங்க. என்னண்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு தெரியல எனக்கு. என்னடா கணவர் இருந்து இப்பதான் 1 மாதம். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட கணேசபுரம் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் தொடர்ச்சியாக அம்மநகர் அப்படின்ற இடத்துலையும் அதோட சந்தனவட்டை என்ற கிராமத்திலையும் வீடியோ எடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த வகையில் ஆடியஸ் அண்ணா சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயம். கணேசபுரத்தில் மிகவும் வறிய குடும்பம் ஒன்று இருக்காங்க. அவங்க தற்சமயம் கணவர் இறந்த நிலையில அந்த அக்கா 3 பெண் குழந்தைகளை வச்சுட்டு சரியா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த இடத்த நேரடியா பார்ப்போம்னு சொல்லித்தான் நாங்க இங்க வந்துட்டு நேரடியா போய் அக்காவோட கதைச்சிருந்தோம். அதுல தெரிய வந்த உண்மை என்னன்னு சொன்னா, அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற டைம்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்து குழந்தைய உடனே வீட்டுக்கு கொண்டு வராத ஒரு நிலையில இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, பிறந்த குழந்தைக்கு ஒரு சின்னதா ஒரு நோய் இருந்ததால அவங்க ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டாங்க. அப்ப 2 கிழமை அக்கா வீட்டுக்கு வரல, ஹாஸ்பிட்டல்ல குழந்தையோட இருந்திருக்காங்க. அப்ப அந்த டைம்ல கணவருக்கு பார்த்தா காய்ச்சல் நிலைமையா இருந்திருக்கு. இவங்க சாதாரண காய்ச்சல் நினைச்சிட்டு அதை பெருசா ஒன்றுமே எடுத்துக்கொள்ளாம இருந்துட்டாங்க. பிறகு அக்கா 2 கிழமைக்கு பிறகு இங்க வந்ததுக்கு பிறகு கணவருக்கு சக்தி எடுத்திருக்காரு. எடுத்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த நிலையில தான் அண்ணா இறந்திருக்காரு. இப்போ அந்த அக்கா யாரும் இல்லாத ஒரு நிலையில, அதாவது ஆதரவற்ற நிலையில தனது கணவர அம்மா தான் அவங்களுக்கு உதவியா இருக்காங்க. அவங்க வயதான ஒரு அம்மாவா, அதோட 3 பெண் குழந்தைகளையும் வச்சிருக்காங்க. இப்ப அந்த பிறந்த பெண் குழந்தைக்கு 1 மாதம் தான் ஆகுது. சின்ன பிள்ளை, தந்தையும் இல்லாம. அதோட இப்ப அவங்களுக்கு கணவர் இறந்ததால சொந்தக்காரவங்க கொஞ்சம் உதவி செஞ்சதுல தான் இப்போதைக்கு வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இதுக்கு அடுத்த கட்டம் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, யாருமே இல்லாத ஒரு நிலையில இருக்காங்க. இப்ப அவங்களோட கஷ்டம் தொடர்பாக நம்ம அவங்களோட பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். எங்களோட வீடியோ முதல் தரம் பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் தொடர்ச்சியா அவங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப வாங்க உள்ள போய் அக்காவோடையும் அந்த அம்மாவோடையும் பேசி அவங்களுடைய கஷ்ட நிலைமை தொடர்பாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம்.
வணக்கம் அம்மா. இதான் உங்களோட வீடு? இந்த இது இது மகள் மகன் 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 வீடு. இதான் இப்ப அக்கா இருக்கிறது. இதை வந்து உள்ள போய் பார்க்கலாம். பிரச்சனை இல்லை தாங்க. சின்னாள் தொட்டில தூங்குறா. வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாட பேர் என்ன? அமராவதி அம்மா. எத்தனை வயது அம்மாவுக்கு? 72 அம்மா. 72. சரி அம்மா, நான் வந்து என்னத்துக்கு அம்மா முதல் கூப்பிட்டேன்னு சொன்னா, இப்ப அக்கா வந்து அண்ணா இறந்த டைம்ல அவங்களுக்கே ஒரு விஷயமும் தெரியும். அவங்க வந்து அவங்களும் ஒரு நோயில இருந்திருக்காங்க. பிள்ளை பிறந்து இயலாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்காங்க. இப்ப நீங்க தான் அதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த டைம்ல என்ன நடந்தன்னு உங்களுக்கு தான் தெளிவா தெரியும். அதுக்காகத்தான் நான் முதல்ல உங்களை கூப்பிட்டேம்மா. சரியம்மா, உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள்? எனக்கு பிள்ளைகள் 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளும் 2 எல்லாம் மிச்சம் வந்தவங்க, மற்ற 3 எல்லாம் 4 பேரும் மோசம் போயிட்டாங்க. 4 பேர் இறந்துட்டாங்க. 2 பிள்ளைகள் ஆதரவில் இருந்தேன். எந்த இடத்துல இந்த பிள்ளையும் போக எனக்கு ஒன்றும் என்ன இது செய்வேன், என்ன செய்ய வேண்டியது எனக்கே தெரியாது இருக்கிற. என்னண்டாம்மா, இப்ப முதல் வந்து 4 பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. என்ன நடந்தது? ஒரு ஆளுக்கு பாம்பு பிடிச்ச, 2 பேர் எல்லாம் பிடிச்சேன். என்ன ஒரு ஆள் முன்னாள் போராளியா இருந்து அவர் என்ன காணாமல் போயிட்டாரா? இவரும் முன்னாள் போராளியா? முன்னாள் போராளி தான் அண்ணா. அப்ப உங்களோட பிள்ளைகள்ல 2 பேர் முன்னாள் போராளி. அப்ப அந்த முதல் போனான்னா என்ன நடந்தவருக்கு? யுத்தத்தின் போது இறந்துட்டாங்க. முதல் நடந்த அண்ணா முதல் வந்து காணாமல் போன பதிவு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நடந்தே தெரியல. சரியம்மா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இவங்களுக்கு வந்து இந்த அண்ணாவுக்கு என்ன நடந்தது? இந்த நடந்தேன்னா ஒரு மாசம் புள்ளாக முதல்ல வச்சிருந்தான். இவ வந்து அந்த பிள்ளை பிறக்கிற டைம்ல இவரை வச்சு நாம வச்சிருந்தான். வச்சுக்கக்குள்ள இவர் கப்பல் துறைக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காண்டி போல கையில் காசு இல்லை, கஷ்டம், தொழில் ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களோட போய் பார்க்க போனால் 3 சாப்பாடும் கொடுத்து 2500 வச்சு காசும் கொடுத்தவங்க. 21 நாள் பார்த்து அங்கே இருந்து 21 நாள் பார்க்கக்குள்ள 21ஆம் நாள் இவ மூதுலேருந்து திருவண்ணாமலைக்கு ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டாங்கன்ட்டு நான் இவருக்கு வேலைஞ்சோன்னா அப்படி அவைய மூதுரு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்படியே மூதுருக்கு வா, மலைக்கு வாரேன், நீ அதால மலைக்கு வா என்று சொல்லிட்டு நான் போய் போனேன். இப்படியே நானும் போக பிள்ளைங்க வந்து தராங்க. அப்போ நாங்களும் போயிருக்கோம். 12:30க்கு சீசர் கொண்டு போயிட்டாங்க. போயிருக்கோம் 5 நிமிஷம்ல சீசருக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன பிறகு இறங்க நின்று பார்த்து, அம்மா நான் வீட்டில் ஆடு கிடக்கு தானேம்மா, நீங்கள் நில்லுங்க, நான் போகிறேன், வீட்டை போகிறோம்மா, எல்லாம் போட்டா வேணா வீட்டுக்கு போகிறோம்மா சொல்லி இங்கே வீட்டை வந்து நான் அங்கே நின்றேண்ணா. நின்றா பிள்ளைய கொண்டு வரவங்க கொண்டு வரல, வெளியில் கொண்டு வரல. 6 மணி ஆகும் போயிட்டு கொண்டு வரல. அதுக்கப்புறம் அங்கே கேட்டேன், இப்படி 12:30 கொண்டு வந்தீங்க, பிள்ளைகளை கொண்டு வரல, இப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்க அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவைய ஐசி ரூமில் வச்சுருக்கு போய் பாருங்கள்ட்டு. அதுக்கப்புறம் பிள்ளைய கண்டுத்தேன். கண்டு செய்ய வேண்டிய செய்ய சொன்னாங்க. நீ இன்றைக்கு நிற்கலாது, முதல்ல 2 நேரத்தில் சொன்னவங்க நிற்க சொல்லி அடுத்த சொன்னாங்க. நான் ஐசி ரூமில் வச்சுருக்க அவைய நிற்கல, பிள்ளைய கண்ணாடி பொட்டியில் வச்சாச்சு, நீ நிற்கலாது விடியம்மாண்டு. அதுக்கப்புறம் நம்மளையில் திருவண்ணாமலையெல்லாம் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு விடிய ஜாமம் வந்தான். விடிய ஜாமம் வந்து பார்த்தேன், பிள்ளைய பார்க்குற மாதிரி இல்லை. இவ மருமலாட்டம் இல்லை, அந்த நிலைமை மருமகளுக்கு. அடுத்த நாள் அவரும் வந்து அவர் தான் சாப்பாடு கொண்டு தீர்த்து, அப்படி ஒரு நிலைமையில சாப்பாடும் தீர்த்து எல்லாம் விட்டுட்டு வந்து 15 நாளும் போய் வந்து 15 நாள் 14 நாளும் போய் வந்தவர். 14 நாளுக்கு சொன்னேன், அம்மா எனக்கு சரி, எனக்கு காய்ச்சல் குடம்பு இருக்குமா, நல்லா இல்லை எனக்கு உடம்பு, நீங்கள் போங்க, நான் நாளை போய் டிக்கெட், நாளைக்கு தான் டிக்கெட் விடுவாங்க, நாளை நான் போய் டிக்கெட்டு பிடித்து வா அப்படி சொன்னேன். அப்போ சரி என்று நான் சோறாய் கட்டி எடுத்து போனேன். கொண்டு சாப்பாடை கொடுக்க என்ன எனக்கு டிக்கெட் வெட்டியாச்சுன்ட்டு. அப்போ இவர்கிட்ட கையில் ஃபோன் இல்லை, இவர்கிட்ட சொல்கிறதுக்கே ஃபோன் இல்லை.
அப்போ அங்கே தூரத்தில் ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன்னு இப்படி மாமாட்ட சொல்லு இப்படி மாமி டிக்கெட் வெட்டியாச்சான் வரணும் மாமா சொல்ல மாட்டேல. அவள் வந்து இவர் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு படுத்துட்டு இருக்கே தெரியாது. அவள் வந்து கூப்பிட நாய் போய் அவள் வீட்டு கூட ஓடிட்டாள். அப்போ நாம் டிக்கெட் வெட்டி எடுத்துட்டு வரக்குள்ள ஒரு 5 மணி இருக்கும். பஸ்ஸில் வந்து ஒன்றுக்குன்னு ரோட்டால் ஒன்று ஆகிட்டு ஒரு குடியினிட்டு எடுத்து டிக்கெட் ஃபோன் எடுத்து சொன்னேன். என்னம்மா செய்கிறீங்க குடியத்துக்கும் வந்து கேட்டான். அப்போ நான் சொன்னேன் இல்லையா டிக்கெட் வெட்டிட்டு வந்து கொண்டிருக்கோம் பஸ்ஸில், இப்போ வாங்க சொல்லி வரதுக்கு இடையில இங்கே வீடுவாயெல்லாம் துப்புவாய் எல்லாம் செய்து பிள்ளைய கொண்டு வரதுக்கு ஆயுதம் வந்து கடப்புல காத்துட்டு நிற்கின்ற உள்ள கடப்புல காத்துட்டு பிள்ளைய கொண்டு கொண்டு வீட்டுக்கு வளர்த்தி ஃபோன் பண்ணி இந்த பாட்டுகள் பாட்டும் போட்டு கொண்டு போட்டு அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா, கவலையா தான் இருக்கும். என்ன செய்யறோம் போட்டு படுத்தது சாவு சாவு படுத்த உள்ள சத்தி 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 என்ன விடிய 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 சத்தி எடுத்து விடிய வந்து என்னம்மா அம்மாக்கா ஆஸ்பத்திரி போகண்டே எனக்கு இன்னும்மா நல்லா இருக்குமா 20 சத்தி எடுத்தேன் விடிய நல்லா இருக்குமா நான் வரல. பகல் முழுக்க சத்தி இல்லை. அடுத்த நாள் பின்னர் 5 மணிக்கு தோங்க சத்தி விடிய விடிய சத்தி 2ஆம் தேதி 1ஆம் தேதி விடிய. அப்போ சொல்கிறான் ஆஸ்பத்திரி போண்டு இப்போ சொல்கிறான் அம்மா உடனே 1ஆம் தேதி அம்மா ஆஸ்பத்திரி போடுறதே வருத்தம் இருக்கு வாடா உனக்கு 1ஆம் தேதி வாக்க வெளிக்கு ஆஸ்பத்திரி போகணும் எனக்கு நடக்கலாண்டா. நான் சாரி எடுத்துனோம் அது கட்டாவது ஆட்டோ வர அந்த ஆட்டோவில் ஏற்றி எடுத்து போயிட்டேன். ஒரு 7:30 கிடையில அங்கே போயிட்டேன். ஆஸ்பத்திரி போய் அங்கே போய் எல்லாம் செய்து வேலை பார்ப்போம். நீ என்னத்துக்கு வந்த நீங்க உனக்கு என்ன வருத்தம்? உனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. சரி நீ வந்துட்டா நீ இப்போ உனக்கு இப்போ வாழ்ல நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு வருத்தம் ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க உனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, நீ மருந்து எடுத்து போ வந்து ஒரு டாக்டர் சொல்லிட்டா. சொல்லி போடுச்சோன்னா ரத்தத்தை கொடுத்து சோதனை பண்ணி எடுத்து ரத்தத்தை சத்தி எடுத்து சொன்ன நீங்க சத்தி 2 நாளா சத்தி தானே இப்போ அந்த தஞ்சை புல 2 சொல்லையும் அப்போ ரத்தத்தை கொடுத்து செட் பண்ணிட்டு மருந்து எடுத்து போன்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லிட்டா. சொல்ல நான் முன்ன ரத்தத்தை கொடுத்து குந்தித்திருக்க 11 மணி தான் உங்க ரத்தம் தருவாங்க அப்படி குந்திருக்க. இப்போ எனக்கு இது அவளுக்கு இருக்கு போய் கேளுங்க நிற்கிறான். நான் போய் கேட்டேன் உங்க இப்படி தான் இருந்தேன் குடி இருந்து கேளாங்க அம்மா அந்த ட்ரிப்போட தான் வந்து 11 மணி தான் தரலாம் முடியல. நான் வந்து சொன்னேன் இப்படி தரனாலும் அப்படி இல்லைன்னு போய் அவங்களோட சண்டை உடிச்சு அந்த ட்ரிப்போட்டை வண்டி கொண்டு வந்து மிச்சம் கொடுக்க அந்த வேறொரு டாக்டர் இருந்ததுன்னா இதே நீ உன்னை கூட கட்டணம் பண்ணாளுக்கு வச்சிருந்தவங்க பாட்டு உனக்கு உடனடியாக உனக்கு சரியான இது செய்யணும் ரெண்டு சொல்லி உடனே அவங்க பாட்டில் நிப்பாட்டி சேலம் எல்லாம் போட்டாச்சு. 1:30 மணி 2 மணி வரை நின்று பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அண்ணா ஓட்டுல இருந்தவர் இருந்த அந்த டைம்ல என்ன நடந்தவங்களுக்கு என்ன நடந்துட்டே எனக்கு தெரியாம அடுத்த நாள் அண்டு பின்ன உடனே அங்க இருந்த உடனே இங்கே திருவண்ணாமலைக்கு அனுப்பிட்டாங்க. திருவண்ணாமலையில அனுப்பி திருவண்ணாமலை அடுத்த நாள் படியா அவைக்கு கிளினிக்கு திருவண்ணாமலைக்கு அவையும் கொண்டு தான் நம்ம அங்கே போனா ஆல்மோஸ்ட் என்ன காரணம் சொன்னவங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த நிலோமியா காய்ச்சலும் நிமோனியா சொன்னாங்க. வேற ஒரு வருத்தமும் இல்லை அவருக்கு. நிலோமியா காய்ச்சல் முத்திட்டாங்க சொன்னாங்க. அவருக்கு 1.5 மாதமா காய்ச்சலுக்கு ஒளிக்காட்டாலும் ரெண்டும் குடிக்காது உள்காய்ச்சல் இருந்திருக்கேன் நிலோமியா காய்ச்சல் சொன்னாங்க. சரி அம்மா, இப்ப மகன் இறந்துட்டாரு, இப்ப மருமகள் வந்து உங்களோட இருக்காங்க. அவங்கட ஒரு தரம் பாக்குறா இல்லையா மருமகள்? அம்மா வந்து நின்று வந்து பார்த்துட்டு போவாங்க. என்ன அவங்களும் உதவி செய்யற அளவுக்கு இல்லை, அவங்ககிட்ட சரியில்லை. இப்ப வந்து அண்ணா இறந்ததுக்கு பிறகு இப்ப குடும்ப நிலைமைகளை என்னன்னு பார்த்து கொள்றீங்க? நீங்க எதுவும் தொழில் செய்யறீங்களா? நான் அப்பன் சுட்டு தானம்மா கொடுத்து உங்களை அவரு இருக்கக்கூடிய நான் அவர் ஹாஸ்பிட்டல்ல நான் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தானே, அதில் நான் தான் செய்துட்டு இருந்தேன். இப்பவும் நான் தான் பார்க்கணும். என்ன தொழில் செய்யற நீங்க? நான் அப்பன் சுட்டு கொடுக்குறேன். அப்பன் சொல்ற புல்லு புடுங்க போவேன், கொச்சிக்காய போவேன், உளுந்தாய போவேன், வயராய போவேன், கூலி வேலைகளுக்கும் போறேன். கூலி வேலைக்கு போனா எவ்வளவு அம்மா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வரும்? எனக்கு சம்பளம் 1500 தருவாங்க. 1500 தருவாங்க. இந்த வெயிலுக்குள்ள போய் செய்யணும் வேணாமா? உங்களுக்கு எதுவும் வருத்தங்கள் இருக்கா? எனக்கு கடவுள் என்று அதுதானே இல்லை, எனக்கு அந்த வருத்தம் இல்லை தானே. நான் 72 வயதுக்கு பிள்ளையில வளர்த்துருக்கேன். இப்ப மருமகளையும் பேர பிள்ளைகளையும் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அவைகளுக்கு துணை நீங்க தான். இப்ப இருக்கிற வந்து வீடு இது நீங்க கட்டின வீடு தானா? இல்ல, அரசாங்கம் தான் கட்டினா, அவங்களோட பேர்ல. அரசாங்கம் மகனுக்கு மகன் பேர்ல தான் இருக்கு.
இப்படி இருந்தாலும் உள்ள வந்து இந்த சீமெண்ட் எல்லாம் போடல நம்ம போடல. ஏன் அதை செய்யல அது அவங்க எல்லாருக்கும் அப்படிதான் சொல்லி செய்து விட்டுருக்காங்க முழு பேருக்கும். முழு பேருக்கு அதே மாதிரி தான் இல்லையா? அந்த வந்த காசுக்குள்ள முடிச்சிருக்காங்க முடிச்சிருக்காங்க. கீழே சிமெண்ட் போடல போடல. மற்றது இந்த டொய்லெட் வசதி எல்லாம் இருக்கு எல்லாம் அவங்க இந்த வீட்டோட வந்தது வந்ததுதான் பிறகு தண்ணி லைன் தண்ணி நீங்க எடுத்த நீங்களா நான் தான் எடுத்தேன். நீங்க எடுத்தது இப்ப பக்கத்துல வந்து வீடு இருக்கு அது என்ன உங்களோட வீடுதான் இதுதான் எந்த வீடு. அப்ப தனியத்தானா நீங்க இருக்கீங்க தனியை தான் சமைச்சு சாப்பிடுறோம். இவங்க தனியா சமைச்சு சாப்பிடுறோம் ஏன் அப்படி ஒண்டா இருந்துருக்கு அவங்க குடும்பம் வர்றதானே நாங்க அப்படி பார்த்த நீங்க இப்ப வந்து அவங்களோட நான் செய்யற இது இல்லை தான். இப்ப அண்ணாவும் இல்லை ஒண்டா தான் நீங்க இருக்கணும். இப்ப அக்கா எதுவும் வேலைக்கு போறவங்களா இவைய மட்டும்டா போவா வேலைக்கு. ரெண்டு கைக்குள்ள குழந்தைய வச்சுட்டு அது சரிதான். இப்ப அண்ணா இறந்து சரியா 1 மாதமா? இப்ப வந்து இந்த 1 மாதம் அண்ணா இறந்து இப்ப இந்த டைம்ல செலவுகளுக்கு என்ன செய்யறாங்க அக்கா? அந்த செலவு தான் இந்த ஊர் மக்கள் சேர்ந்து கொஞ்சம் கொடுத்து அக்காவும் அப்படித்தான் சொன்னவங்க அதை கொடுத்து தான் இப்ப இந்த இவங்க பொழுது இப்போதைக்கு போய் கொண்டிருக்கு. அந்த இறந்த டைம்ல சொந்தக்காரவங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பாங்க. அதுகளை வச்சுதான் இப்ப இதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்வாங்க அதுதான் தெரியாது. செய்யறேன்னு சொல்லி இருக்காங்க. வெறும் வரல, ஒரு உதவியும் கிடைக்கல இது வரைக்கும். இப்ப அண்ணா வந்து இறந்த உடனே அதுக்கும் வந்து கூட கையில காசு இருக்குல்ல, ஊர் மக்கள் தான் உதவி செஞ்சேன்னு சொன்ன நீங்க என்ன வகையில என்னென்ன உதவிகள் கிடைச்சது? இந்த பக்கத்து வீட்டுக்கு கடன் 1 லட்சம் ரூபாய் தந்தது. அந்த கடன் என்று கேட்கலாமா? நான் இப்ப உங்களுக்கு பொதுவா ஒரு உதவி கிடைச்சேன்னு சொன்னா ஊராக்கள் என்னத்துக்கு தந்தவங்க? பொடி எடுத்து அடக்கம் பண்ணி வெட்டு செய்யறதுக்கு தந்தவங்க. அந்த காசெல்லாம் கொடுத்துட்டீங்களா நீங்க? கொடுக்குற காசு இல்லை தானே, அவங்க உதவி செய்யற காசு தான். இது வந்து நீங்க வச்சுக்கொள்ளுங்க அம்மா எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு உதவியா தந்திருக்காங்க, கடனா இல்ல. அந்த 1 லட்சம் தான் கடன் கொடுக்கும். 1 லட்சம் கடன். 1 லட்சம் தான் கடன் கொடுக்கறது. மற்றதெல்லாம் வந்தவங்க. பரவாயில்ல, அந்த வகையில ஒரு உதவி கிடைச்சிருக்கேன்னு. அப்படி இல்லைண்டா இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும் உங்களுக்கு. சரி அம்மா, இப்ப நீங்க வந்து நீங்க தானே இப்ப இந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. வெளியிடத்துக்கு வேலைக்கு போய் மற்றது அப்பம் செஞ்சு இப்ப வீட்டுல இருந்தே நீங்க ஒரு தொழில் செய்வீங்கன்னா என்ன தொழில் செய்வீங்க? நான் இப்போ அந்த வீட்டை சூப்பராக்கி வச்சிருக்கேன். ஒரு கடையை திறந்து இவைக்கு கொடுத்துட்டு இங்க கடை செய்யலாமா? பிரச்சனை இல்லையா? கடைகள் இருக்கா பக்கத்துல எல்லாம்? பக்கத்துல கொஞ்சம் தூரம் இருக்கு. அப்ப கடைன்னு சொன்னா இந்த வீட்டுல அப்படியே செய்யலாம் என்ன? ஏற்கனவே செஞ்சனீங்களா கடை? நீங்க செஞ்சனீங்க. உங்களோட கணவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு நெஞ்சடைப்பு தான் வந்தது. அவர் இறந்து கணக்காலம்மா? அவர் வந்து 2011. அப்ப அதுக்கு பிறகு கடை எல்லாம் வச்சு நீங்க தான் வச்சு பார்த்துட்டு வந்த. நீங்க பிறகு இடையில விட்டது பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் ஓடினானே, அதுல இருந்து அந்த டைம்ல விட்டுருக்கீங்க. இப்ப யோசிக்கிறோம், ஒரு சின்ன கடையை திறந்து அதுல நம்ம சுறாப்பத்தைய கைக்கு சாப்பாடு எல்லாம் அதுல வச்சு திருந்தா நம்ம பொழுது போகும். கடை சில்லறை கடை சாமான விற்பனை செய்யலாம். அதோட இந்த காலமே சாப்பாடுகள் பின்னேரத்திலேயே அப்ப செய்யலாம் தானே, அப்படி செஞ்சு விற்பனை செய்யலாம். அப்படி செய்வோம். இப்ப நீங்க இப்ப கடை போடுறேன்னு சொன்னா என்ன வழியில கடை போடுறேன்னு இருந்த நீங்க? உதவியல் யார்கிட்டையும் கடனை தெரிஞ்சு பண்ணி செய்து புறம் மாறி கொடுத்தரலாம்ன்ற நோக்கத்துல. இப்ப கடை செய்யறேன்டா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? இப்போ தேவைப்படுறா கடை பலரிய கடை உண்டா உங்களுக்கு தெரியும் தானே இவ்வளவு தேவைப்படும். இல்ல என்னண்டா குறிப்பா உங்களோட ஏரியாவுல இப்ப என்னென்ன பொருட்கள் தேவை அதுல விவரங்கள் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இப்ப கடை போடுறேன்டா நீங்க இப்ப இன்னொரு ஆக்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க. அது எவ்வளவு வாங்கி நீங்க செய்யற ஐடியாவுல இருந்த நீங்க? நான் இப்போ தற்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் காசு 2 பேர்கிட்ட போயிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட வேண்டினா ஒரு லட்சம் கொண்டு கொடுத்துட்டு கடையில 1 லட்சத்துக்கு வேண்டலாம் இந்த நோக்கத்துல 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கடை வந்து ஆரம்பிக்கலாம் இருந்த நீங்க. சரி, ஓகேம்மா. இந்த நீங்க வந்து உங்களோட தேவையை வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த உதவி செய்யற நாங்கல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து என்னென்ன உதவி செஞ்சு கொடுங்க. அதுக்கு பிறகு நாங்க வருவோம். உங்களோட இறந்த இந்த அண்ணா வந்து முன்னாள் போராளி என்று சொன்னீங்க. அவர் வந்து எப்ப போனவர்? அவர் போனவர் 2005 போய் திரும்ப எத்தனையாம் ஆண்டு வந்தவர்? ஜெயில குடியேற்றிருந்து புனர்வாழ்வுல இருந்து 2008 திரும்பி வந்தது.
2008 கடைசி யுத்தத்துல இருந்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் வந்து ஜெயில்ல இருந்து புனர்வாழ்வளிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்துதான் திருமணம் கல்யாணம். செஞ்சிருக்காரு. சரி, ஓகேம்மா. ஓகே, நன்றி அம்மா. மற்ற அக்காட்டே கதைச்சு தெரிஞ்சு. வணக்கம் அக்கா. வணக்கம். அக்காட பேர் என்ன? ருவிதா. எத்தனை வயது? 37 வயது. நீங்க எத்தனையாம் ஆண்டு திருமணம் செஞ்சீங்க? எத்தனை வருஷம் திருமணம் செஞ்சீங்க? நாங்க 2009. 2009. சரி அக்கா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? 3 பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைகள் தான். மூத்தாளுக்கு எத்தனை வயது? 14. மற்ற பிள்ளைக்கு 10. அடுத்த சின்னால் கை குழந்தை 1 மாதம் சொன்னீங்க. சரி அக்கா, இப்ப உங்களோட குடும்பத்துல வந்து பார்க்கக்குள்ள நீங்க எத்தனை பேர்? உங்களோட அந்த அம்மா சகோதரங்கள் அப்படி நாங்க 4, அவங்கள 4 பேர். இல்ல இப்படி கேட்கலன்னா, இப்ப உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர்? சகோதரர் 4 பேர். என்ன அண்ணா இருக்காங்களா? எத்தனை அண்ணா? ஒரு அண்ணா தான். திருமணம் செஞ்சிட்டாங்களா? அவங்க எது உதவி செய்யறதா? இல்லையா? இங்கதானே இருக்காங்க அவங்க? அவங்க இல்ல, அவங்க 3ஆம் வேற இடம். என்ன இப்ப திருமணம் செஞ்சுட்டு நீங்க இங்கதான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வீடு அப்படி இல்ல? அம்மா தரலையா? அம்மா தந்தவும் உடைஞ்ச வீடு அது இருக்கா? இப்ப இங்க வந்து நீங்க கணவர் வீட்டுலதான் இருந்து வந்த நீங்க. சரி அக்கா, இப்ப கணவருக்கு வந்து என்ன நடந்தக்கா? அவரு காய்ச்சல் தானா? வேற எதுவும் வருத்தம் இருந்ததா அவருக்கு? இல்ல, ஒரு வருத்தமும் இருக்குல்ல. திடீரெண்டாப்புல நடந்த என்ன நடந்த அந்த சரியான ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. அவரை மூன்று கொண்டு அடுத்த நாட்டு மடக்கி ஏற்றிட்டாங்க திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டல்ல. பூரண விளக்கம் ஒன்று சொல்லுங்க. நீங்க வந்து குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன்னு சொன்னீங்க. 15 நாள் ஏதோ. என்ன நடந்த? அப்ப பிள்ளைக்கு என்ன நடந்த? ப்ரெஷர் கூட சீசர் பண்ணாங்க. சீசர் பண்ணதுல ப்ரெஷர் கூடுனது. நேரத்தோட சீசர் தான், ப்ரெஷர் தான். அதுக்காக சீசர் பண்ணாங்க 8 மாதத்துல. 8 மாதத்துல அதால ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தவங்க. அப்ப உங்களுக்கு பிரச்சனையால வச்சிருந்தா அல்லது பிள்ளைக்கு பிரச்சனை? எனக்கும் பிரச்சனை, பிள்ளைக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பிள்ளைக்கு நிறை குறைஞ்சிருந்தது. சரி அக்கா, அப்ப அதுக்கு பிறகு நீங்க இங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்ததுக்கு பிறகு கணவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு அந்த காய்ச்சல். நீங்க வந்து எத்தனை நாள்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க? வந்து 3 நாள்ல கொண்டு போனேன். சரி, அப்ப 3 நாள்ல நீங்க மூதூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக அங்க இருந்து திருகோணமலை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அன்றிரவே இறந்துட்டார் அண்ணா. அண்ணாவுக்கு எத்தனை வயது? அவர் 40 வயது. என்ன மாதிரி மாமி தான் இப்ப உங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க? ஏன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை குடும்பத்துக்கு. மாமி இப்ப உங்களோட அம்மா ஸ்தானத்துல இருந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க. உண்மையில அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரியக்கா, உங்களோட மனசுல இருக்கிற கவலைகளை உங்களுக்கு சொல்றதுக்கு ஓகே ஆனது. சொல்ல முடிஞ்ச விஷயங்களை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு உதவி இல்லை, அவர் தான் பார்க்குறேன். காய்ச்சல் வந்து மோசம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிள்ளை படிப்பு செலவு, நான் நடந்து பைப்புள்ள உள்ளே மாப்பட்டியாக தான் கொடுக்குறேன். வீடு இடம் ஜன்னல் நிறைய இல்லை, 3 இருந்தால் தனியாக இருக்கிறேன். பயம் வேதியியல் ஒன்றும் இல்லை அளவுக்கு. அடுத்தது வந்து இப்ப பிள்ளைக்கு பால்மா கொடுக்கணும்னு சொன்ன நீங்க. பால்மா எவ்வளவு போகுது இப்ப விலை? ஹாஸ்பிட்டலால வந்தவங்க மோசம் போயிட்டு இருந்தாங்க. கணவர் இறந்தன்றதால ஹாஸ்பிட்டலால தங்களுக்கு போனாங்க. போன இடத்துல மோசம் போய் அதால வந்து இப்ப எத்தனை நாளைக்குரியது தந்திருக்காங்க? இல்ல அப்படி எத்தனை பெட்டி தந்தவங்க? அதான் எத்தனை தந்தவங்க? 2 தந்தாங்க. 1 முடிஞ்சு 1 இருக்கு. அப்போ 1 மாதத்துக்கு முதல் 1 முடிஞ்சு. அப்போ 1 மாதத்துக்கு 1 தேவைப்படுதா? ஒரு டின் எவ்வளவு போகுது? நாங்கள் வேண்டலாம். அதுல விலை போட்டிருக்கீங்கக்கா? 3000 ரூபாய். அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்வீங்க பிள்ளைக்கு வாங்குறதுக்கு? ஒரு வழியும் இல்லைங்க, உதவியும் இல்லை. வேற உதவி செய்யறதுக்கு ஆக்களும் இல்லை. நாங்கள் அவர் தான் பார்த்தேன், பார்க்க ஆக்கள் இல்லை. அவர் தான் குடும்ப இதெல்லாம் பார்த்து வந்திருக்காரு. இப்போ முதல் வந்து நீங்க ஒரு தொழிலுக்கும் போகல, கணவர் தான் எல்லாம் அவங்கள பார்த்து வந்திருக்காரு.
திடீரென்று அவர் இல்லா போன உடனே வந்து எல்லா பொறுப்பும் நீங்க தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. கணவர் தான் எனக்கு பிள்ளைகளை பார்க்க என்ன வழியா இருக்குன்னு எனக்கே தெரியாது. அழாதீங்கக்கா, அழாதீங்க. என்னண்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு தெரியல எனக்கு. என்னண்டா கணவர் இருந்து இப்பதான் 1 மாதம். இப்ப கை குழந்தையோட இருக்கீங்க. பிள்ளைக்கு பால்மா வாங்குறதுக்கும் காசு இல்லை உங்கள்ட்ட. இனி அடுத்த கட்டம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து நலன்புரி உதவிகள் அப்படி எதுவும் கிடைக்கிறதா? இல்லை ஒன்றும் முத்திரை முத்திரை இந்த சமுத்தி காசுகள் கிடைக்கும். அது கிடைக்குது. அது எவ்வளவு மாதாந்தம் கிடைக்கும்? 10,000 எடுத்துட்டீங்களா? இப்ப எடுக்கல, மரண செய்தி இருக்குது. நாங்கள் ஜிஎஸ்டி கொடுத்தா மாத்திடுறாங்க. அண்ணாட பேர்ல இருக்கிறதால உங்க இடத்துக்கு மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதை தவிர உங்களுக்கு வேற எந்த ஒரு வருமானமும் இல்லை. அம்மா சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வந்து சின்னதா ஒரு கடை ஒன்று போட்டு தந்து அப்படி வியாபாரம் செய்யலாம்னு சொல்லி. அது உங்களுக்கு விருப்பமா? அப்படி செய்யலாமா? இப்ப கை குழந்தை தானே, விட்டுட்டு நீங்க வெளியிடத்துக்கும் போகலாம். பிள்ளையையும் வீட்டோட வச்சுட்டு நீங்க செய்யறன்னு சொன்னா இதான் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். கடைன்னு சொல்லக்குள்ள அம்மாட வீட்டிலேயே செய்யலாமா? ஏற்கனவே செஞ்சவங்க, அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அதால பயம் இல்லை, அவங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வாங்க. அப்போ உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உதவியை வந்து நீங்க எங்களோட உறவுகள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். அவங்க வந்து உதவி செய்யணும்னு சொன்னா எங்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு முக்கியமா இருக்கிற உதவிகளை தேவைகளை நீங்க அங்க பார்த்து அவங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு கடை உதவியை நாங்கள் செய்வாங்க. அந்த பிள்ளை நடந்து போகிறதுக்கு ஒரு உதவிகளையும் செய்வதையும் செய்வாங்க. பிள்ளைக்கு வந்து சைக்கிள் உதவி கேட்குங்க. சரியக்கா, இப்ப பிள்ளை பிறந்து 1 மாதம் தான், கணவரும் இல்லை. பிள்ளைக்குரிய நிறைய தேவைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இருக்கா? அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யறீங்க? உங்கள்கிட்ட வேண்டக்கூடிய வசதி ஒன்றும் இல்லை. அவர் இருக்க வேணும் தனிச்சு பார்த்து நாங்கள் ஒன்றும் பிள்ளைக்கு ஓடிக்கலாங்க உடுப்புகள் ஒன்றுமே வாங்கல நீங்க. இல்லை பிள்ளைக்கு வந்து அப்ப நீங்க ஒன்றும் யூஸ் பண்ணலையா? அல்லது இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணி வாரீங்களா? அவர் இருக்க வேணதை வச்சு பாய்ச்சு 1 மாதத்துக்கு முதல் வாங்கினதை வச்சுதான் பாவிச்சு வாரீங்க. வசதி இல்லை, ஒன்றும் வேண்டல, ஒன்றும் வாங்கல. அப்ப முடிஞ்சா இப்ப எல்லாம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதைத்தான் பாவிச்சு வாரீங்க. இப்ப வந்து உங்களோட கையில எவ்வளவு காசக்கா இருக்கு? மாமி தான் எல்லாம் பாக்குறவங்க. அவங்கதான் உங்களுக்கு அதை பத்தி ஒன்றுமே தெரியாது. என்னன்னு சொன்னா அக்கா வந்து கணவர் தான் வந்து எல்லாம் பார்த்து வந்திருக்காரு. நீங்க வீட்டை விட்டு ஒரு இடமும் போகலன்னு சொன்ன நீங்க. இவருக்கு வந்து மேலதிக தெளிவான விளக்கம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னு சொன்னா கணவர் இருந்ததால அவர் தான் வந்து எல்லா விஷயமும் பார்த்து வந்திருக்காரு. அதோட வந்து இப்ப வந்து எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது அவங்களோட அம்மா தான். இவக்கு வந்து குடும்பத்துல இருக்கிற கஷ்ட நிலைமை மட்டும்தான் தெரியும். அதை என்ன வழியில செய்யணும், கையில காசு இருக்கா, அது இதை எல்லாம் வந்து அம்மா தான் பார்த்து கொண்டு இருக்காங்க. ஏன்னம்மா நீங்க தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அதாலதான் உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கம் தெரியுது இல்லை. ஆனா இருந்தாலும் அக்கா நீங்க இப்படி இருக்கக்கூடாது. என்று சொன்னா இனி நீங்க தான் உங்களோட 3 பிள்ளைகளுக்கு நீங்க தான் அம்மா அப்பா எல்லாம் நீங்க தான். அப்ப நீங்க தான் எல்லாம் பார்த்து வரணும். சரி அக்கா, இதுல வந்து எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. 10,000 ரூபாய். இந்த உதவி செஞ்சது நாங்க இல்லக்கா, எங்களோட புலம்பெயர் உறவுகள் தான் செஞ்சிருக்காங்க. அந்த வகையில வந்து இந்த உதவியை செஞ்சது கனடாவில் ஒட்டோவாவில் இருக்கிற அறம் செய்ய விரும்பு அப்படின்ற அமைப்பில் இருக்கிற 7 அண்ணாமார் சேர்ந்துதான் எங்கிட்ட வந்து கஷ்டப்பட்ட உறவுகளை நீங்க தேடி கண்டுபிடிக்கிற டைம்ல இவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு நிச்சயம் இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்கிட்ட பணம் அனுப்பியிருந்தவங்க. அந்த வகையில ஒரு 10,000 ரூபாய் எடுத்து தான் நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். இது வந்து என்னத்துக்காகன்னு சொன்னா கை குழந்தை சின்ன பிள்ளைக்கு பால்மா வாங்க காசு இல்லை. இந்த ஒரு கட்டம் அடுத்தது முடிஞ்சதுக்கு பிறகு வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ பிள்ளைக்குரிய தேவைகளுக்கு அந்த சாப்பாடு சாமான் அதுகளை வந்து கொஞ்சம் வாங்கி வைங்க. ஏண்டா பிள்ளை வந்து ஏற்கனவே நிறைய குறைஞ்சி பிறந்த பிள்ளை. இப்போ பிள்ளைக்கு வந்து போசாக்கான உணவு கண்டிப்பாக தேவை. அதுக்காகத்தாக்கா இந்த காசை தந்திருக்கேன் நான். இந்த காசை தந்த அண்ணாமாருக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த காசை வந்து உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பால்மா வந்து காசு இல்லாமல் தயங்குறாங்க. செய்த எல்லாருக்கும் உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி. சரி, ஓகேக்கா. பிள்ளைகள் இருக்காங்க தானே மற்றாக்கள், அவங்களையும் கொஞ்சம் கூப்பிடுங்க. அக்கட மடியில் ஏறிங்க. வணக்கம் தங்கச்சி. தங்கச்சியோட பேர் என்ன? துர்ச்சிகா. துர்ச்சிகா. உங்களோட பேர்? ஜிதுர்ஷிகா. ஜிதுர்ஷிகா. எத்தனை வயது உங்களுக்கு? 10. 10 வயது. தங்கச்சிக்கு?
14. 14 வயது. 2 பேரும் ஸ்கூல் போறீங்க தானே? என்னத்துல போற நீங்க ஸ்கூல்? நடந்து போறதா? தூரமா ஸ்கூல்? ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு இங்க இருந்து வீட்டில இருந்து போற நீங்க? 6:30க்கு போற. 6:30க்கு போனா அப்ப 1 hour வேணும் என்ன? 1 மணி நேரம் வேணும் நடந்து போறதுக்கு. தனியா தானே போற 2 பேரும்? சைக்கிள் இருந்தா 2 பேரும் ஒரே சைக்கிள்ல போய் வருவீங்க தானே என்ன? நல்லா படிப்பீங்களா நீங்க? நல்லா படிப்பீங்களா? என்ன சாப்பிட்ட காலையில? சோறு மீன் கறி. யாரு தந்த? அம்மா சமைச்சதா? இப்ப சமைச்சதா நேற்று சமைச்சதா? இன்றைக்கு சமைச்சாச்சு. 2 பேரும் நல்லா படிக்கணும் சரியா? தங்கச்சாக்களுக்கு இப்ப படிப்பு ரீதியா இப்ப கொப்பி சாமான் எல்லாம் இருக்கா? கொப்பி சாமான் வாங்கலையா நீங்க? வாங்கினாங்க அடுத்த வருஷத்துக்கு. நீ வாங்க. இப்ப இல்ல உங்களுக்கு. அப்ப என்னத்துல எழுதுறீங்க இப்ப? இப்ப வகுப்பு எழுதி கொண்டு போறது கொப்பி வாங்குறாங்க கடையில. மற்ற எழுதுறதுக்கு இருக்கு. ஸ்கூலுக்கு இருக்கு, அடுத்த வருஷத்துக்கு இல்லன்றீங்களா? இல்ல கிளாஸுகளுக்கு இல்ல. ஸ்கூலுக்கு போற கொப்பி சாமான் இருக்கு, கிளாஸுக்கு போற கொப்பி சாமான் இல்ல. கிளாஸுக்கு போற நீங்களா? கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் கொடுக்கீங்களா? எங்களோட அம்மா தான் கொடுக்குறாங்க. அம்மா தான் தரவ. எவ்வளவு உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ்? 2 கிளாஸுக்கு போற ஒன்றுக்கு 1000, ஒன்றுக்கு 500 ரூபா. 1500 ரூபா மாதம். தங்கச்சிக்கு 500 ரூபா. ஒன்றுக்கு தானே போற? ஒன்றுக்கு எடுக்கிற இல்லையா? ஒரு அக்கா வைக்கிறாங்க அவங்க ஃப்ரீயா உங்களுக்கு? இவ ஸ்காலர்ஷிப் என்ன? பக்கத்துல கிளாஸ் இல்ல, அதுவும் தூரம் நடந்து போறதா? அது கனதூரம். அப்ப எல்லாம் நடந்து போய் தான் வாரீங்க என்ன? இப்ப தங்கச்சிக்கு சைக்கிள் இருந்தா ஓடுவீங்களா? சைக்கிள் தங்கச்சியை ஏத்தி ஓடுவீங்க என்ன? சரி ஓகேம்மா. அப்பா இருக்கக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? அப்பா நல்லா பார்த்து கொண்டு வருதானே? அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. பிள்ளைக்கு இப்ப என்ன கவலை இருக்கு சொல்லுங்க. அப்பா செத்து. அழாதீங்க. சரி ஓகேம்மா அழாதீங்க. தங்கச்சிக்கு வந்து படிப்பு ரீதியா இந்த கொப்பி சாமான் வாங்குறதுக்கும் பிறகு சைக்கிளுக்கும் வகுப்புக்கும் சரியான கஷ்டமா இருக்குன்னு அந்த உதவியை வந்து இந்த வீடியோ பார்க்குற உங்களோட அண்ணாமார் அங்கிள்மார் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர், அவங்க உதவி செய்வாங்க சரியா? அப்படி உதவி செஞ்சா நாங்கள் உடனே வருவோம் இங்கே சரியா? அழாதீங்க. இப்போ வந்து கிளாஸ் ஃபீஸுக்கு வேணுமென்று சொன்னா கொடுத்துட்டீங்களா? இப்போ கொடுத்தாச்சுன்னு சரி. கொப்பி இப்போ 1-2 வாங்கணுமெண்டா அம்மாட்ட காசு கொடுத்துருக்கோம், அதில் வாங்கிடுங்க சரியா? அழக்கூடாதான். என்ன இவ அழுறாவா? இங்க பாருங்க இங்க பாருங்க, ஏன் அழுறீங்க? சரி ஓகே அழாதீங்க, 2 பேரும் அழாதீங்க. சரி ஓகே தங்கச்சி, நாங்கள் போயிட்டு வாரோம். அம்மாட்ட இப்போ கொஞ்சம் காசு கொடுத்துங்க, கொப்பி சாமானை வாங்கிடுங்க. அப்புறம் உங்களுக்கு உதவி வந்த உடனே நாங்கள் வருவோம் இங்கே சரியா? ஓகே, இந்த காணொலியில் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பேசினதில் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னால், அக்கா வந்து கணவர் இறந்த ஒரு நிலையினால மனரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து பெருசாக கதைக்காங்க இல்லை. இப்போ அம்மாவும் சொல்லியிருந்தாங்க அப்படித்தான். இவ வந்து கொஞ்சம் கணவர் இறந்ததோட பிள்ளையும் வந்து குறைஞ்ச பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து, அதோட அக்காவுக்கும் வந்து பிள்ளை பிறக்கக்குள்ள ப்ரெஷர் வந்து அதுலேயும் வந்து 2 பேரையும் தான் ஓட்டில் வச்சிருந்து கொண்டு வந்தேன். இப்போதான் 1 மாதம் என்றதால அவங்களுக்கு வந்து சரியாக பேச இல்லாமல் இருக்குது. அம்மாவும் தங்கச்சாக்களோடையும் பேசக்குள்ளதான் எனக்கு உண்மையான விளக்கம் விளங்கிச்சு. தங்கச்சிமாரும் வந்து அழுதுட்டாங்க. உண்மையில மனசுக்கு சரியா கவலையா போயிட்டு அவங்க வந்து முக்கியமா கேட்ட உதவி என்னன்னு சொன்னா, அம்மா தெளிவா சொல்லியிருந்தாங்க. தான் வந்து ஏற்கனவே வீட்டுல வந்து கடை வச்சிருந்ததாகவும், அந்த கடை வந்து பிறகு யுத்தம் நடந்த டைம்ல இவங்க இடம்பெயர்ந்த டைம்ல கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அப்படி செய்யக்கூடிய ஒரு திறம் அம்மாட்ட இருக்கு. அதோட அக்காவும் வந்து வீட்டில இருந்து கைக்குழந்தைய வச்சுட்டு ஒரு தொழில் செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கும் ஏற்ற தொழிலாக தான் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அதோட வந்து அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தூரத்துக்கு நடந்து போறாங்க. ஸ்கூலுக்கு வந்து 1 hour டைம் எடுக்குது நடந்து போறதுக்கு. அப்ப ஒரு சைக்கிள் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா 2 பேரும் வந்து ஒரேடியா அந்த சைக்கிள்ல போயிட்டு வரக்கூடிய
மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து முக்கியமா தேவைப்படுற உதவி என்று சொன்னா இந்த வாழ்வாதாரத்துக்கு கடை வைக்கிறதுக்குரிய பொருட்கள் மட்டும்தான். கடை வந்து அவங்க வீட்டிலேயே செஞ்சு கொள்ளுவாங்க, அந்த உதவியும். அடுத்தது வந்து தங்கச்சிமாருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு சைக்கிள் உதவின்னு தான் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த வகையில கைக்குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைக்குரிய பால்மா வாங்குறதும் சரியான கஷ்டமா இருக்கு. இந்த உதவிகளை செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவிகளை செஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய் உதவியை வந்து நாங்க செஞ்சிருந்தோம். அது வந்து கனடாவில் இருக்கிற ஒட்டோவா என்ற இடத்துல இருக்கிற அறம் செய்ய விரும்பும் அமைப்பினர்ல 7 அண்ணாமார் சேர்ந்துதான் அந்த உதவியை செஞ்சிருந்தவங்க. அந்த வகையில அந்த அண்ணாமாருக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JP Blog. பை.